உங்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும்னு ரொம்ப ஆசையா நினைப்போம். ஆனா இந்த தள்ளி போடுற பழக்கம் ஒரு பெரிய செவுரு மாதிரி வந்து நிக்கும் இல்லையா? இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த அலசல் அந்த செவுரை எப்படி உடைக்கிறதுங்கறத பத்தின ஒரு பயணம்தான். தள்ளி போடுற பழக்கத்துல இருந்து வெளியே வந்து நமக்கான நேரத்தை எப்படி மீட்டெடுக்கலாம்னு நாம சேர்ந்து ஒரு ஆழமான தேடலுக்குள்ள போக போறோம். இது வெறும் அட்வைஸ் கிடையாதுங்க. தள்ளி போடுற பழக்கத்தோட போராடிட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு ஊக்கமளிக்கும் கதை. சரி, இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காலையில அலாரம் அடிச்சதும் நீங்க என்ன பண்ணீங்க? இன்னொரு 10 நிமிஷம் தூங்குவோம் அண்ணா அந்த ஸ்னூஸ் பட்டன் அழுத்துனீங்களா? உங்களை எந்த தப்புன்னு சொல்லப்போனா நம்மள பல பேரு தினமும் இதை தான் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த தூக்க கலக்கத்துல அந்த 10 நிமிஷம் நமக்கு ஒரு சின்ன ரிலீஃப் மாதிரி தோணும். ஆனா அந்த 10 நிமிஷத்துக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உளவியல் இருக்கு தெரியுமா? ஒரு சின்ன தாமதம் நாம கண் முழிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய சோர்வை நம்ம மனசுல விதைச்சிடுது. பகுதி 1. 10 நிமிட வலை. வெறும் 10 நிமிஷம் தானேன்னு நம்ம ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். ஆனா அந்த 10 நிமிடம் தள்ளி போடுறது நம்மளோட ஒட்டுமொத்த நாடையும் எப்படி பாதிக்க போகுது தெரியுமா? காலையில எழுந்திருக்கணும்னு நமக்கு நாமே கொடுத்துக்கிட்ட முதல் வாக்குறுதியை நாம மீறும்போது அந்த நாளின் மேல் இருக்கிற ஒரு சின்ன கட்டுப்பாட்டை நாம இழக்கிறோம். அது வெறும் நேர இழப்பு கிடையாதுங்க, நம்மளோட தன்னம்பிக்கையில விழுகிற முதல் விரிசல். அங்கிருந்துதான் அந்த 10 நிமிட வலை நம்மள மெதுமெதுவா சுற்ற ஆரம்பிக்குது. இன்னைக்கு தோத்துட்டோங்கிற ஒரு மனநிலையோடையே அந்த நாளை நம்ம தொடங்க வேண்டியதா இருக்கு. பகுதி 2. காலத்தின் இறுதி தீர்ப்பு. இத கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்க. நாம நம்ம வேலைய சரியான நேரத்துல உடனே செய்யும்போது காலம் நம்மள மேல் நோக்கி தூக்கி விடுற ஒரு லிஃப்ட் மாதிரி செயல்படுது. ஆனா அதையே தள்ளி போடும்போது அதுவே நம்மள ஆழத்துல மூழ்கடிக்கிற ஒரு நங்குரமா மாறிடுது. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ காலம் நமக்காக எந்த பரிதாபமும் படுறதில்ல, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த லிஃப்ட தேர்ந்தெடுக்கிறதா இல்ல நங்குரத்தை தேர்ந்தெடுக்கிறதாங்கிற பவர் உங்க கையில தான் இருக்கு. பகுதி 3. காலத்தின் மாயை. காலம் எல்லாத்தையும் மாத்திடும். இந்த டயலாக நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம், நாமே கூட சொல்லிருப்போம் இல்லையா? ஏதோ ஒரு கஷ்டமோ பயமோ வரும்போது சரி போக போக காலம் எல்லாத்தையும் தானே சரி பண்ணிடும்னு நம்ம அப்படியே விட்டுடுவோம். ஆனா இதுதான் தள்ளி போடுறவங்க தங்களுக்கு தாங்களே சொல்லிக்கிற மிகப்பெரிய பொய். எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம சும்மா காத்துக்கிட்டே இருந்தா காலம் மேஜிக் பண்ணி நம்ம பிரச்சனைகளை தீர்த்துறாது. ஏன்னா உண்மையிலேயே காலம் எதையும் தானா மாற்றவில்லை. ஒரு வேலையை செய்யாம தள்ளி போடுறதால வர்ற குற்ற உணர்ச்சியும் அந்த வலியும் நமக்குள்ள அப்படியே தான் இருக்கும். காலம் என்ன செய்யும் தெரியுமா? அந்த தோல்வியோடும் வலியோடும் தொடர்ந்து வாழ்றதுக்கு நம்மள மெதுவா பழக்கப்படுத்திடும். நாமளும் அந்த சோர்வான நிலையை நம்மளோட விதியா ஏத்துக்க ஆரம்பிச்சிடும். இந்த பொய்யான மாயிலிருந்து நாம விழுத்து எழ வேண்டிய மிக முக்கியமான தருணம் இதுதான். பகுதி 4. காத்திருப்பு எனும் கலை. அந்த மாயையிலிருந்து வெளிவந்து நாம உழைக்க ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்த நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். காலம் நமக்கு எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கும், ஆனா எதையும் உடனே நம்ம கையில கொடுத்துடாது. தள்ளி போடுற பழக்கத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்பவே பொறுமை தேவை. இன்னைக்கு ஒரு வேலையை சரியா செஞ்சுட்டு நாளைக்கே அதுக்கான ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா அந்த விளைவுக்காக பொறுமையா காத்திருக்கிறது கூட ஒரு அழகான கலைதான். ஒரு செயலோட பயணத்தை கவனிச்சு பாருங்களேன். ஒரு முடிவை எடுக்க அந்த செயல்ல இறங்க வெறும் ஒரு வினாடி போதும். ஆனா அடுத்த 24 மணி நேரத்திற்கு அந்த செயலை தொடர்ந்து செய்யறதுக்கு பாத்தீங்களா, அது ஒரு அழகான பொறுமைய சோதிக்கிற செயல்முறை. அத அடுத்த 30 நாட்களுக்கு நாம தொடரும்போது அது நமக்கு ஒரு பழக்கமா மாறி ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கறது. ஒரு வருடம் கழித்து அதுவே உங்களுக்கான மிகப்பெரிய வெற்றியா மாறுகிறது. காத்திருப்புங்கிறது சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது இல்ல, அதை தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே நம்பிக்கையோட தாக்கு புடிச்சு நிக்கிறது. பகுதி 5. விடாமுயற்சியின் சக்தி. அந்த ஒரு நாள் நாம இவ்ளோ நேரம் பேசின அந்த காத்திருப்பு, வலிகளை தாங்குற சக்தி, இது எல்லாமே இந்த ஒரு நாளுக்காக தான். எத்தனையோ நாட்கள் நாம சோர்வடைந்து வேலைகளை தள்ளி போட்டிருக்கலாம், அதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் இனிமே தள்ளி போடக்கூடாதுன்னு நீங்க முழு மனதோட செயல்பட தொடங்குற அந்த ஒரு நாள் உங்களோட ஒட்டுமொத்த பாதையையும் உங்க வாழ்க்கையையும் பிரகாசமாக்க போகுது. நீங்க எதுக்கு முன்னாடி எவ்வளவு தூரம் கீழே விழுந்திருந்தாலும் சரி, எவ்வளவு நாட்களை தவற விட்டிருந்தாலும் சரி, அத பத்தி கவலையே படாதீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த தள்ளி போடும் பழக்கத்தை உடைக்கிற ஒவ்வொரு சின்ன முயற்சியும் ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றியா கண்டிப்பா மாறும். உங்களோட தொடர்ச்சியான விடாமுயற்சி உங்களுக்கு நிச்சயமாக விடுதலையும் வெற்றியும் தேடித்தரும். காலம் உங்களை அரவணைத்து மேல் நோக்கி தூக்கிவிடும். இப்போ நீங்க அந்த பழைய சோர்விலிருந்து முழுவதுமா விழித்து விட்டீர்கள். உங்களின் அடுத்த செயல் என்ன? இனிமேலும் அந்த தள்ளி போடும் வலைக்குள் நம்ம விழ வேண்டாம். உங்களுக்கான பொன்னான நேரத்தை நீங்களே மீட்டெடுக்க வேண்டிய தருணம் இது. இந்த நொடியே உங்களுக்கான முதல் அடியை எடுத்து வைங்க. உங்களோட இந்த பயணம் நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரும். மீண்டும் இது போல இன்னொரு சுவாரஸ்யமான அலசல்ல நாம சந்திக்கலாம்.